வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெபாசிட் இழக்கும் பாஜக, வெளியான இறுதிக்கட்ட முடிவுகள், பதட்டத்தில் பிரதமர் மோடி. அதாவது நாடு முழுக்க 543 மக்களவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதற்காக 2024ஆம் ஆண்டுக்கான ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக பொது தேர்தல்கள் நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட உள்ளது. உலக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத மிகப்பெரிய தேர்தல் இதுதான். முந்தைய தேர்தலை விஞ்சி 44 நாட்கள் நீட்டிக்கு நடந்த தேர்தல் தான் இது. அதே போல 1951, 52 இந்திய பொது தேர்தலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக இவ்வளவு அதிக நாட்கள் ஒரு தேர்தலும் நடைபெறுது. அதே போல இந்த நிலையில் தான் 2024ஆம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தல் தொடர்பாக சிபிஎம் கனகராஜ் அவர்கள் தனது கருத்துக்களையும் தெரிவிச்சு இருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவிற்கு சிக்கலே அவர்களின் கோர் டீமை அவர்களால் வேலை பார்க்க வைக்க முடியவில்லை என்றும், தேர்தல் பணிகளை செய்ய கோர் டீம் வேலை செய்யவில்லை. எதிர்கட்சிகளில் ஊழல் குற்றச்சாட்டு வைத்து பலரை பாஜக தங்கள் பக்கம் கொண்டு வந்து இருக்காங்க. இப்படி தங்கள் பக்கம் கொண்டு வந்தவர்களை பாஜக வேட்பாளராக அறிவித்தது. கடைசியில் அந்த ஆட்களுக்கு பிரச்சாரம் செய்யவும் சொன்னார்கள். ஆனால் பாஜக கோர் டீம் அதை விரும்பவில்லை என்றும், இத்தனை வருடம் இவர்களை எதிர்த்து பேசினோம், இப்போது இவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய சொன்னால் எப்படி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். தேர்தல் பணிகளை செய்ய கோர் டீம் வேலை செய்யவில்லை. இதன் காரணமாகவே இவர்களை தட்டி எழுப்ப முஸ்லிம் விவகாரத்தை மோடி கையில் எடுத்திருக்கிறார் என்றும் தாலி பற்றி எல்லாம் பேசினார். இதனால் தான் தொடக்கத்தில் 7 வேட்பாளர்களை பாஜக திரும்ப பெற்று இருக்கிறது. அதே போல பல வேட்பாளர்களை பாஜக திரும்ப பெற கோர் டீம் வேலை செய்ய முன் வராததுதான் காரணம். அதே போல 2ஆம் கட்ட தேர்தல்களிலிருந்து இது பட்டவர்த்தமாக வெளிப்படையாகிவிட்டது. அதே போல பாஜகவிற்கு எக்ஸிட் போல் சென்று இருக்கும். பல நிறுவனங்கள் எக்ஸிட் போலை அனுப்பி இருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் சென்று இருக்கு. அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக இருந்தால் இப்படி பதற மாட்டார்கள். ஆனால் பாஜகவினர் பதற்றமாகவே இருக்கிறார்கள். வெற்றி பெறப் போகிறோம் என்று அவர்கள் கூலாகவே இல்லை. அவர்களிடம் பதற்றம் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசியை அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி ஆகியோர் பிரச்சனையாக மாற்றியிருக்காங்க. இதனை கவுண்டர் செய்ய மோடி திணறி வாரார். அதே போல பாஜகவிற்கு சிக்கலை அவர்களின் கோர் டீமை அவர்களால் வேலை பார்க்க முடியவில்லை என்றும், இதனால் பாஜகவின் வாக்கு சதவீதம் வெகுவாக சரிந்துவிட்டது என்று சிபிஎம் கனகராஜ் அவர்கள் பிரத்யேகமாக கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.